வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட். லாஸ்ட் கிளாஸில் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் ஆப்டோ ஐசோலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி அதை ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது வீடியோ பார்க்குறதா இருந்தால் ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா இன்றைக்கி பார்க்குற வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா சேம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா சர்க்யூட்டில், இது வந்து ஒரு ஆம்பிளிஃபையர். ஓகே, இது வந்து ஒரு ஆம்பிளிஃபையருக்குறான சப்ளை வோல்ட் பாருங்கள். இந்த இடத்துல 12 வோல்ட் கொடுத்துருக்கு. அந்த 12 வோல்ட்டு நேராக இந்த இடத்துல ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டருடைய எமிட்டரில் கொடுத்துருக்கு. பிஎன்பி டிரான்சிஸ்டருடைய எமிட்டர், இது எமிட்டர், இது கலெக்டர், இது பேஸ். இது ரெண்டும் கலெக்டர், இது வந்து எமிட்டர். இந்த எமிட்டர் டு பேஸ், இது எமிட்டர், இது பேஸ். ஒரு டார்லிங்டன் பேர். இது ஒரு கலெக்டர் எமிட்டர், வெளியே தெரியாது ஏன்னா ஒரு பேக்கேஜாக உள்ளுக்குள்ளே இருக்கும். இது ஏனோடு, இது கேத்தோடு. இது கலெக்டர், எமிட்டர், இது பேஸ். இது பாசிட்டிவ் சப்ளை. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் அவுட்புட்டில் ஆம்பிளிஃபையர்லேருந்து வர அவுட்புட் வெளியே வருது. இது ஒரு ஸ்பீக்கருடைய ஒரு பொலாரிட்டி, பர்டிகுலராக ஒரு ப்ளஸ்ஸுக்கு போயிடும். ஸ்பீக்கருடைய மைனஸ் இந்த இடத்துல ரிலே காயிலுடைய காண்டாக்டிலிருந்து 0.2 ohms அல்லது 0.5 ohms 5 watt ஃபீஸிபிள் ரெசிஸ்டன்ஸ் மூலிமா க்ரௌண்ட் பண்ணியிருக்கு. இது ஒரு என்பிஎன், இந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்கிறது என்பிஎன். இந்த ரெண்டு என்பிஎன், இது ஒன்று மட்டும் பிஎன்பி. இது ஒரு வித்தியாசமாக ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் ஒவ்வொரு மாதிரி சர்க்யூட்டை டிசைன் பண்ணியிருப்பாங்க. நாம் தான் புரிஞ்சுக்கணும், எல்லாமே ஒன்று கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த ஆம்பிளிஃபையர் பொறுத்த வரைக்கும் இம்போர்ட்டட் ஆம்பிளிஃபையர்ஸ் எல்லாத்துலேயுமே இண்டியன் வெர்ஷனில் இப்போ தான் மெல்ல கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாம் தேவைப்படுது அப்படின்னால என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டாக ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் வந்துகிட்டே இருக்குது. எல்லா சர்க்யூட்டையும் நம்மளால் சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சில சர்க்யூட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புதுசாக ஒரு சர்க்யூட் வந்துச்சுன்னா அதை வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கோ ஃபால்ட் லைனை கண்டுபிடிக்கிறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி தான் ப்ரீ ஆம்பிளிஃபையர், அதே மாதிரி தான் ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாமே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது, இதில் ஒரு ரிலே இருக்குது. ரிலேயில் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ரிலேயில் உங்களுக்கு தெரியும், ரிலேயில் காயில் இருக்கும். அந்த காயில் எனர்ஜைஸ் ஆனால் தான் அந்த ரிலே வந்து காண்டாக்ட் ஆகும். அதாவது ரிலேயில் 2 பாயிண்ட் இருக்கும், 2 டெர்மினல் இருக்கும். பாருங்கள், ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட். ஒரு பாயிண்ட் நெகட்டிவில் இருக்குது, இன்னொரு பாயிண்ட் எங்கே இருக்குது, இந்த டிரான்ஸோட கலெக்டரில் இருக்குது. இந்த கலெக்டர் பாசிட்டிவாக இருந்தால் இந்த ரிலே ஒர்க் பண்ணும். ஏன்னா இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். இந்த கலெக்டர் மைனஸாக இருந்தால் இந்த ரிலே ஒர்க் பண்ணாது. ரிலே பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. இதில் ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. சர்க்யூட் பொதுவாகவே எலக்ட்ரானிக்ஸில் எப்படி இருக்குன்னா கம்பெனி மாறுபடும். ஏதாவது ஒன்று ஒரு ட்ரிக்கர் இருக்கும், நாம் தான் புரிஞ்சுட்டு சர்வீஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த 2 டிரான்சிஸ்டர் டார்லிங்டன் பேர் உங்களுக்கு தெரியும். இதில் பேஸுக்கு ஒரு பாசிட்டிவ் வோல்ட் வந்துச்சுன்னா இந்த 2 டிரான்சிஸ்டர் சேர்த்து சைமல்டேனியஸாக கண்டக்ட் ஆகும். கண்டக்ட்னா என்ன? பொதுவாக டிரான்சிஸ்டருடைய கலெக்டர் எமிட்டர் எப்பயுமே ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த பேஸுக்கு சஃபிஷியன்ட் வோல்டேஜ் 0.5 ஆர் 0.7 கிடச்சோன்னே கண்டக்ட் ஆகிரும். அப்படின்னா என்ன நடக்கும்னா, இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய கலெக்டர் எமிட்டர் லோ ரெசிஸ்டன்ஸாக மாறும். லோ ரெசிஸ்டன்ஸாக மாறும்போது என்ன ஆகும்னா, இந்த கலெக்டர் பொட்டன்ஷியல் உடனே 0 ஆயிரும். இப்போது இதில் பார்க்கலாம், PC817 ஆட்டோ கப்ளரில் இந்த மாதிரி ஒரு ஐஆர் எல்இடி ஒன்று இருக்கும். கூடவே ஒரு போட்ரோ டிரான்சிஸ்டர் இருக்கும். அந்த போட்ரோ டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆகும். எப்போ கண்டக்ட் ஆகும் அப்படின்னா, இந்த ஐஆர் எல்இடி ஆன் ஆகும் பொழுது, ஐஆர்எல்இடி ஆன் ஆகும்போது வரல ரேஸ் மூலிமா என்னாகும், இந்த போட்ரோ டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். இதுலேயும் அதே மாதிரி தான் கலெக்டர் எமிட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா இங்கே இருக்கிற பாசிட்டிவ் வோல்ட்டு இங்கே வராது. இந்த வோல்ட் இங்கே வரல அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டி இங்கே போகாது. இங்கே போகலைன்னா இந்த டிரான்சிஸ்டருடைய பேஸ்க்கு வோல்ட்டு கிடைக்காது. ஓகே, நமக்கு இப்போ என்ன சர்க்யூட் அப்படின்னா, ஒரு ஆம்பிளிஃபையர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த ஐசி, அவுட்புட் ஐசி அல்லது டிரான்சிஸ்டர் ஷார்ட் சர்க்யூட் ஆகலாம். அப்படி ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, பவர் சப்ளை அதுக்கு எத்தனை வோல்ட்டு கொடுத்துருக்கோமோ
அந்த வோல்டேஜ் என்ன உங்களுக்கு நேராக அந்த ஸ்பீக்கர் காயிலுக்குள்ளே வந்துடும். ஸ்பீக்கர் காயில் உடனே பர்ன் அவுட் ஆயிரும், சில நேரத்தில் தெரிச்சிரும், வெடிச்சிரும். ஓகே, ஏன்னா இப்போ வர்ற ஸ்பீக்கர் எல்லாமே காஸ்ட்லி ஸ்பீக்கர்ஸ். ஓகேவா? அப்போது அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சர்க்யூட்டினுடைய ஒர்க்கு. ஸோ இந்த காயில் வழியாக சப்ளை உள்ளே வந்து நேராக இந்த ரிலே காயிலுடைய கான்டாக்ட் வழியாக வந்து நேராக இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக கிரவுண்ட் ஆகணும். இதுதான் சர்க்யூட். அப்போ எக்ஸஸ் டிசி வோல்ட் வந்தால் என்ன நடக்கும்? அப்படி இது கான்டாக்டில் இருக்கிறதா வச்சுக்கோங்க. ஒருவேளை வோல்ட் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா இந்த சர்க்யூட் எப்படி ஆப்ரேட் ஆகும் அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஆட்டோ கப்ளர் பற்றி லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த எல்இடி உங்களுக்கு ஆன் ஆகணும், எரியணும், ஒளிரணும் அப்படின்னா ஏனோடுக்கு ப்ளஸ்ஸும் கேத்தோடுக்கு மைனஸும் கிடைக்கணும். ஏனோடுக்கு ப்ளஸ் வோல்ட்டு 1K ரெசிஸ்டன்ஸ் வழியாக ப்ளஸ் 12 வோல்ட்டில் கிடைக்கிது. 1K ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த ஏனோடுக்கு எவ்வளோ வோல்ட் வரும்னா 3 வோல்ட் வரும். பொதுவாக நமக்கு தெரியும், நார்மலாக ஒரு எல்இடியோடைய ஆப்ரேட்டிங் வோல்ட்டு 1.5 அல்லது 3 வோல்ட், மாடலை பொறுத்து மாறும். பட் அது வித்தின் த ரேஞ்ச், இதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ அந்த வோல்ட் வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒளிரும். இந்த நெகட்டிவ் டிரான்சிஸ்டர் வழியாக கிடைக்கிது, டிரான்ஸோட கலெக்டர் எமிட்டர் வழியாக கிடைக்கிது. இந்த டிரான்ஸோடைய கலெக்டர் எமிட்டர் இதனுடைய கண்டக்ஷனை பொறுத்து தான் இந்த எல்இடி ஒளிரும். இந்த எல்இடி ஒளிரதை பொறுத்து தான், அந்த பிரைட்னஸை பொறுத்து தான், அந்த இன்டென்சிட்டியை பொறுத்து தான் இந்த போட்டோ டிரான்ஸ்ஃபர் கண்டக்ஷன் ஆகும். இந்த போட்டோ டிரான்ஸ்ஃபர் கண்டக்ஷனை பொறுத்து தான் இந்த வோல்டேஜ் இங்கே வரும். இந்த பாசிட்டிவ் வோல்ட் இது வெளியே வரும். இந்த வோல்ட் வந்தால் தான் இந்த டார்லிங்டன் டெம்பர் வந்து ஒர்க் பண்ணும். இது ஒன்று. இங்கே வாங்க, இந்த டிரான்சிஸ்டர் இது வந்து பிஎன்பி. எமிட்டருக்கு பாசிட்டிவ் வோல்ட் கொடுத்துருக்கு, எமிட்டருக்கு பாசிட்டிவ் கொடுத்துருக்கு. பொதுவாக ஒரு டிரான்சிஸ்டர் என்பிஎன் டிரான்சிஸ்டர் ஆகட்டும், பிஎன்பி டிரான்சிஸ்டர் ஆகட்டும், அதனுடைய பேசிக் பயாஸ் அப்படிங்கிறது உங்கள் ஞாபகத்தில் இருக்கணும். ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படின்னா கலெக்டரில் ஹை பாசிட்டிவ் இருக்கணும், எமிட்டரில் ஹை நெகட்டிவ் இருக்கணும், பேஸில் லெஸ் பாசிட்டிவ் இருக்கணும். இதுக்கு அப்படியே தலைகீழாக இருக்கும். எதுக்கு? பிஎன்பி டிரான்சிஸ்டருக்கு. எமிட்டருக்கு ஹை பாசிட்டிவ் இருக்கணும், கலெக்டருக்கு ஹை நெகட்டிவ் இருக்கணும், பேஸுக்கு லெஸ் நெகட்டிவ் இருக்கணும். இந்த சர்க்யூட் அதை டிசைன் பண்ணியிருக்கு. அப்போ இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகணும் அப்படின்னா இது பேஸுக்கு பாசிட்டிவ் வோல்ட் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த ரெசன்ஸ் வழியாக தான் பாசிட்டிவ் வோல்ட் கொடுத்துருக்கு. அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணாது. இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணலை அப்படின்னா இந்த எமிட்லேருந்து கலெக்டர் வழியாக பாசிட்டிவ் வோல்ட் இந்த ரிலேவுக்கு கிடைக்காது. இந்த ரிலேவுக்கு கிடைக்கலிங்கன்னா இந்த ரிலே ஒர்க் பண்ணாது. அப்போ இந்த ரிலே ஒர்க் ஆகணுன்னா இந்த பேஸ் வோல்ட் என்னவாக மாறணும்? நெகட்டிவ் வோல்ட்டாக மாறணும். எப்படி மாறுது? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியும். ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2, சிஆர்டி டிவி ட்ரைனிங், செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் ஒரு ட்ரைனிங் இருக்குது. யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட் ஒரு ட்ரைனிங் இருக்குது. இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றிய ட்ரைனிங் இருக்குது. ஆல் எஸ்எம்பிஎஸ் பற்றிய ட்ரைனிங் இருக்குது. எல்லா சப்ஜெக்ட்டுமே முக்கியம். இன்றைக்கி எலக்ட்ரானிக் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராடக்ட் வர ஆரம்பிச்சிருச்சு, மக்களும் நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக சர்வீஸ் வரும். ட்ரபுள் வராத மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் உற்பத்தி பண்ண முடியாது. டைம் டேக்கன் வேணால் ஆகலாம். முதல்ல மாதிரி இல்லை, ப்ராடக்டெல்லாம் கிட்டத்தட்ட முழு நேரமும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பழுது வந்தால் நாம் ரெடி பண்ண தெரியணும். நாம் இந்த தொழிலை கற்றுக்கிட்டோம்னா அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிவைஸுமே நம்ம சர்வீஸ் பண்ணலாம். மெல்ல மெல்ல ஒரு கமர்ஷியலாக நாம் அந்த ஃபீல்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். என்ன தேவை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு மேற்கொண்டு விவரங்கள் சொல்கிறோம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில் நுணுக்கங்களை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த சேனல் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள்.
அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு டிரான்ஸ்னுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். இப்போ ஆட்டோ கப்ளர் எப்படி ஒர்க் பண்ணோம், இந்த டிரான்ஸ்டர் எப்படி ஒர்க் பண்ணோம், இந்த டாலின்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ணோம், இந்த டிரான்ஸ்டர் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இப்போது இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வோல்ட் அதிகமான வோல்ட் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த டிரான்சிஸ்டர் ஃபஸ்ட்டு கண்டக்ட் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகிறதுனால இந்த ஆப்டோ கப்ளரில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராரெட் எல்இடியுடைய கேத்தோடு கிரவுண்டு கிடைக்கும். எந்த அளவுக்கு கிரவுண்ட் கிடைக்குதோ அந்த அளவுக்கு இதில் பிரைட்னஸ் வரும், ஒளிரும். அந்த பிரைட்னஸை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஆட்டோ கப்ளர் ஒர்க் பண்ணும். இந்த ஆட்டோ கப்ளர் ஒர்க் பண்ணுறதுனால இந்த பாசிட்டிவ் வோல்ட்டு நேராக இங்கே வரும். இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி இந்த டிரான்சிஸ்டர் ட்ரிகர் பண்ணும். இந்த டார்லிங்டன் பேர் 2 டிரான்சிஸ்டர் ட்ரிகர் பண்ணும். இந்த 2 டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆகும்போது என்ன ஆகுனா, இந்த பிஎன்பி டிரான்சிஸ்டர் பேஸுக்கு வர்ற வோல்ட்டு லோ வோல்ட் அல்லது நெகட்டிவ் வோல்ட்டு கிடச்சிரும். ஓகே, நமக்கு பாசிட்டிவ் வோல்ட் இருக்கனால தான் அது கண்டக்ட் ஆகலை. இந்த டார்லிங்டன் ஒர்க் பண்ணுறதுனால இந்த பேஸ் வோல்ட்டு நெகட்டிவ் வோல்ட்டாக மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ தான் இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணும். இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணுறதுனால இந்த எமிட்டில் இருக்கிற பாசிட்டிவ் வோல்ட் நேராக ரிலேவுக்கு வரும். ரிலேவில் ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வந்து நெகட்டிவில் இருக்குது. இந்த பாயிண்டில் ப்ளஸ்ஸு கிடைச்ச உடனே ரிலே ஒர்க் பண்ணோம். இந்த ரிலே ஒர்க் பண்ணோன்னா நமக்கு என்ன ப்ராப்ளம், டிசி வோல்ட்டு உள்ளுக்குள்ளே ஐசி வெளியே உள்ளே வந்துட்டா. பொதுவாக வந்து உடனே இமீடியட் சடனாக எதுவும் நடக்காது. இப்போல்லாம் ஐசி ஹீட் ஆகும், ஆடியோவில் குவாலிட்டியில் வித்தியாசம் வரும், மெல்ல தான் உங்களுக்கு நடக்கும், இந்த ஸ்லோ மோஷனில் தான் நடக்கும். பட் அந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகுனா, அப்போ இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணும். ஹை வோல்டேஜ் வந்துச்சுன்னா இந்த டிரான்சிஸ்டர் இதன் மூலிமா கண்டினியூவாக இதெல்லாம் ஒன்று ஆன் ஆகி இந்த டிரான்சிஸ்டர்னுடைய பேஸ் வோல்ட்டு லோ ஆர் நெகட்டிவ் வோல்ட்டாக மாறும்போது இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகிறதுனால இந்த ரிலே ஒர்க் பண்ணும். இந்த ரிலே ஒர்க் பண்ணுறதுனால இந்த இடத்துல பிரேக் ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எல்லாமே நின்றும், ஆடியோ அவுட்புட் எதுவுமே வராது. ஃபால்ட்டை ரெடி பண்ணினா மட்டும்தான், உதாரணமாக இந்த ஐசியை ரீப்ளேஸ் பண்ணணும், அந்த ஃபால்ட்டில் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணினதுக்கு பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த சர்க்யூட் மறுபடியும் ஆன் பண்ணணும். அப்போ தான் ஒர்க் பண்ணும். அதர்வைஸ் இந்த என்கேஜ்லேயே தான் கம்ப்ளீட்டாக இருக்கும். மறுபடியும் கனெக்ட் பண்ணால் கூட என்ன ஆகும், உங்களுக்கு சர்க்யூட் ஆக்டிவாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்து சர்க்யூட் டயக்ராம் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணால் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த சர்க்யூட் டயக்ராம் இல்லாமல் எந்த ஒரு சர்க்யூட் பார்த்தாலுமே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, பண்ண முடியாது. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு காத்திருக்கு. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.